அடுத்த முறை நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கனை நல்லா பொரிச்சிட்டு சிக்கன் 65 பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு சிக்கன் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனில் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 முடி லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற விட்டுலாம். இப்போ குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 முடி லெமன் சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு சிக்கன் தண்ணியோடு சேர்த்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டு 2 விசில் வச்சுட்டு ஃபுல்லாக நான் விசிலை எடுத்துட்டேங்க. 3/4 வாசி வெந்திருக்கு. இப்போ சிக்கனை பொரிச்சிட்டு சிக்கனை வந்து இப்போ 3/4 வாசி அரிசி வெந்திருக்கு. இப்போ பொரிச்ச சிக்கனை நம்ம இதில் வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடும்.